நீங்கள் வடிவாக ரெக்கார்ட் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து முதல் யாழ் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த முல்லைத்தீவு கிளிநொச்சியை விடக்கூட அங்கே 1, 2, 7, 6 தான் பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடக்கும். ஆனால் யாழ் மாவட்டத்தில் சிறு பெண்களுக்கு கடந்த தையிலேருந்து ஆவணி மட்டும் 114 பாலியல் துஷ்பிரயோகங்களும், அதாவது 175 பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் நடக்கும். இந்தபடியால் இது மாதாந்தம் இங்கே நாங்கள் மாவட்ட கூட்டம் ஒன்று நடைபெறுது. இது ஆராய்வதற்கு முக்கியமாக சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள பிரச்சனை இது கூடிக்கொண்டு போவதே ஒழிய குறையிற மாதிரி தெரியும். இதுக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுக்குது, கோர்ட்ஸ் ஆக்ஷன் எடுக்குது, எங்களுடைய ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும், அதாவது ஸ்கூல் சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், உமன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பெண்கள் அமைப்புகள், சிறுவர் அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இவ்வளவு இயங்கி கொண்டு வந்தாலும் இந்த அதிகரிப்புக்கு என்ன காரணம் என்று எங்களால் மிகவும் பெரிய கஷ்டமாக இருக்க கண்டுபிடிச்சு அதை நிறுத்துது. கடந்த கூட்டத்துக்கு சைக்காலஜிஸ்ட் மிஸ்டர் அந்த டாக்டர் வந்திருந்தது. அவர் அரைவாசி கூட்டத்திலேயே இந்த கலந்துரையாடலில் எழும்பி போயிட்டார். என்னென்னா இப்போ நான் நடிப்பிக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கடந்த காலங்களை விட அதிகரித்து கொண்டு வர இப்போ நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை அதுக்கு கடந்த காலத்தில் விட அதிகரிக்கிறது காரணம் ஒன்று சுதந்திரம். இப்போ எல்லாரும் எதையும் செய்யலாம் என்ற இப்போ நான் அது உதாரணத்துக்கு வாரேன், நிறைய சம்பவங்கள் இப்போ இதையும் செய்யலாம் என்ற மாதிரி. மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரீடமாக வெளிக்கிட தொடங்கிட்டோம். முந்தி கட்டுப்பாடு இந்த பேரண்ட்ஸ் இந்த கட்டுக்கும், இப்போ ஃப்ரீடமாக வெளிக்கிட தொடங்கிட்டோம். மற்ற இந்த மொபைல் ஃபோனுகள் அது இதெல்லாம் பாவிக்கிறது, மற்ற இளைஞர்கள் எல்லாம் சுதந்திரம். ஒரு இடத்துல நான் ஒரு பிரிகேடியருக்கு கூட கூறியிருந்தேன், உண்மையில பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடந்தால் வன்னியில் அதுக்கு தண்டனை உடனடியாக பெரியான கடுமையாக இருந்தது. அந்த நேரம் தண்டனை கூட, அதாவது ஆயுதத்தோடு நின்ற தமிழில் விட பிள்ளைகள் உடனடியாக தண்டனையை கொடுத்துச்சுன்னா அதால் வெறும் பயத்தில் செய்யுது. இப்போ சில நாடுகளில் கூட இந்த இதுக்கு எதிரான உடனே தண்டனை அதிகம், மரண தண்டனை நிறைவேற்றுவார். ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் முதலாவது காரணம் இந்த அதிகரித்து கொண்டு போகிறதுக்கு தண்டனை குறைக்கப்பட்டதான் காரணம். அதாவது டாக்டர் கடந்த கூட்டத்தில் சொன்னார், இந்த வல்லுறவுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆச்சிரமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு, அதாவது சில்ட்ரன் ஹோமில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை ரேப் பண்ணின தந்தையார் வெளியில் உலாவி தெரிகிறார். இதுக்கு முதல் கோப்பாயில் ஒரு பிள்ளை தகப்பனால் ரேப் பண்ணப்பட்டிருக்கு. அந்த தகப்பனார் இதுக்கு முதல் பல பெண்களுக்கு பிரச்சனை விளைவிச்சதாக எங்களுக்கு அறிய கிடக்கும். இப்போ ஊர்காவத்துறையில் ஒரு ஆசிரியர் பிள்ளைய துஷ்பிரயோகம் செய்து ஆசிரியருக்கு வேலையால் நிப்பாட்டி இருக்கமே ஒழிய பிள்ளைக்கு எந்த விமோசனமும் கிடையாது. துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைக்கு விமோசனம். இதனால் இதில் ஆர்வம் கொண்ட என்ன, அதாவது வைத்திய கலாநிதிகள் உட்பட எண்ணற்ற வேண்டுகோள் விட்டிருந்தார்கள். இதுக்கு என்ன நடவடிக்கை, குறிப்பாக ஊடகங்கள் இதை வெளிக்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு பலாத்காரங்கள் நடக்குது, அபியூஸ் நடக்குது என்று வெளிக்கொண்டு வந்தாலும் இதுக்கு நடவடிக்கை இல்லை என்று ஊடகங்களும் என்னிட குற்றம் சாட்டியிருந்தார். அரசாங்கமே நடவடிக்கை இருக்கு. எனவே ஒரே ஒரு வழியாக 2 முறையை நாங்கள் உடனடியாக கடைபிடித்து இருந்தோம். ஒன்று அந்த செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வர வேண்டும், ஊடகத்தின் மூலமாக வெளியில் கொண்டு. இரண்டாவது, கச்சேரியில் ஒரு கிளையை திறந்து சுதந்திரமாக யாரும் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் மேட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த 2 நடைமுறைகளை நாங்கள் விரைவாக எடுக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் போலீஸின் ரகசிய நம்பர்கள் எல்லாம் கேட்டிருந்தோம். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு விளைவு இமீடியட்டான, அதாவது மிகவும் விரைவுபடுத்தப்பட்ட விளைவாக இல்லை என்றபடியால் நாங்கள் இந்த 2 ஒன்று அந்த வெளிப்படுத்துவோம் என்ற ஒரு கண்டனம், இது ஒரு வார்னிங். அதாவது நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்றால் பிள்ளை செய்ய மாட்டோம், அப்போ சமுதாயம் திருந்து என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2வது, யாரும் எந்த அபியூஸையும் வெளிப்படுத்தலாம், தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் என்றது 2வது விடயம். இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில், இந்த மாவட்ட குழு கூட்டத்திலே தீர்மானம். அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுடைய பத்திரிகைக்கு தகவல் தந்தோம், ஊடகங்களுக்கு தகவல் தந்தோம். யாரும் எனக்கு எழுதலாம் என்ற சுதந்திரம் உண்டு. மற்றது நாங்கள் வெளியிடுவோம் என்றதையும் நாங்கள் பத்திரிகை வாயிலாக வெளியிட்டோம் இருந்தோம். அதாவது சம்பந்தமாக எனக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட் குறைவாக இருக்கும். ஆனால் அண்மையில் ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும், இங்கே நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்த மாதிரி, அதாவது தங்கள் உண்மையுள்ள ஒரு தாய், தங்கள் உண்மையுள்ள ஒரு சகோதரி, தங்களை நம்பும் தந்தை என்று தான் எழுதுகிறார்கள். இந்த என்வெலப்பில் விலாசம் இருக்கு, இந்த என்வெலப்பில் விலாசம் இருக்கு. இந்தபடியாக எனக்கு ஆதாரங்கள் இருக்கு. இந்த இதை வடிவா பதிவுத்தவாலும் அனுப்பியிருக்கிறார் விலாசம் போட்டு. அதாவது இங்கே இருக்கிற உங்களை நம்பும் தாத்தா, அதாவது இந்த தலையங்கத்தையே நீங்கள் பார்த்தா தெரியும். எனது பெண் பிள்ளையை புனிதமான பாடசாலையில் வைத்து ஒரு காமுகன் பாலியல் சேட்டை புரிகிறார். இதுதான் இந்த தலையங்கம். அன்பான அம்மாவுக்கு தான் வருது. அம்மானது என்ன கூப்பிடுங்க, உங்களை
நம்பும் தாய் தந்தை என்று தான் எழுதுறேன். ஆனால் இந்த கடிதம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பக்கம் பக்கமாக எழுதப்பட்டிருக்கு. பக்கம் பக்கமாக எழுதி இறுதியில் உங்களை நம்பும் தாய் என்று தான் எழுதியிருக்கு. இந்த என்வெலப்பில் இது இருக்கு. இப்படியான முறைப்பாடுகள் நிறைய, அதாவது எதுவும் இங்கே எங்களுக்கு இந்த இங்கே இருக்கு, இதெல்லாம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கு, பெண்களால் எழுதப்பட்டு கொண்டு இருக்கு. அதில் அவர்கள் குறிப்பிட்டு தான் எழுதுகிறார்கள் பேர், இந்நாளால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக நீங்கள் பார்த்தா தெரியும். இதில் ஒரு சீரியும் இருக்கு, அதாவது இது ஒரு சீரியும் இருக்கு, இதில் ஒரு சீரியும் இருக்கு. இது நாங்கள் பொய் எதுவும் சொல்லலை, கவனமாக வந்திருக்கு, பத்திரமான கவரில் ஒரு சீரியும் வந்திருக்கு. இது பாலியல் துஷ்பிரயோகத்தின் உச்சக்கட்டம், பெண்களை பாவிக்கின்றது உச்சக்கட்டம். இதெல்லாம் வச்சுக்கொண்டு தான், அதாவது நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க இந்த இப்போ வந்த ஒரு கடிதம் அண்மையில் வந்தது. உங்களுக்கு நான் பேரை குறிப்பிடையில்லை, யாராலும் இந்த பிரச்சனைகள் உருவாக்கப்படுது ஒரு முறைப்பாடு மட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த அவதானிப்பு, பார்வை, சிரிப்பு, பேச்சு எல்லாம் எம்மை பாலியல் நுகர்பொருளாக எம்மை கருதுவதாக உள்ளது என்றதான் இந்த வசனம். அதாவது இது நாங்கள் பாலியல் துஷ்பிரயோகமாக குறிப்பிடுகிறோம். இது ஒரு முறைப்பாடு. அதாவது பாலியல் நுகர்பொருள்களாக பார்க்கப்படுகிறார்கள் பெண்கள் என்றதான் இந்த கருப்பு. இது பாலியல் துஷ்பிரயோகம் என்றது தனியாக ரேப்பிங் மட்டுமல்ல, கற்பழிப்பு மட்டுமல்ல. ஒரு செக்ஷுவல் நோக்கத்தோடு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தாலும் அது பாலியல் துஷ்பிரயோகம் தான், கதைச்சாலும் துஷ்பிரயோகம் தான். எது செய்தால் இதில் இதன் குறிப்பிடப்பட்ட விடயம் பாலியல் நுகர் பொருளாக பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்றதான் இந்த கலாசாலை என்றதான் ஒரு அட்ரஸ் பண்ணி இதை நீங்கள் பத்திரிகை இதுக்கு நடவடிக்கை நான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அதாவது இதை நீங்கள் பத்திரிகை கேட்டீங்க, உங்களுக்கும் வந்திருக்கு, இது என்ன நடவடிக்கை நான் சொன்னேன்னா இந்த நடவடிக்கை நாங்கள் ஒரு பக்கம், அதாவது இந்த ஒரு கடிதத்தை வச்சு நாங்கள் முடிவெடுக்க முடியாது. இதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த கடிதம் ஒரு பக்க சார்பாக இருக்கலாம் என்னபடியால் நீங்கள் நான் இதில் வெளிப்படுத்தினேன். கோப்பாய் ஆசிரியர் கலாசால கூட கடிதங்கள் சிலது வந்திருக்கு. ஆனால் நாங்கள் முடிவுக்கு வரையில் என்னன்னா அங்கே உள்ளக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குளறுபாடுகள் இருந்து, அதாவது ஒரு 2 பேருக்கு இடையில, அதிபர்கள் 2 பேருக்கு இடையில பெரிய சண்டை. இது உண்மையில் நாங்கள் ஆராயணும், அப்படித்தான் இதுவுமோ தெரியாதுங்க. என்றபடியால் தான் நான் இது ஒரு பக்க நியாயத்துக்கு, ஒரு பக்க கடிதத்துக்கு நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு நான் மறுமொழி சொன்னேன்னா ஒரு பக்க நியாயத்துக்கு நாங்கள் மறுமொழி தர முடியாது. இது பரிசீலிக்க, அதாவது அது நாங்கள் ஒப்சர்வேஷனில் வச்சு போலீஸ் மூலமாக அல்லது எங்களுக்கு பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள், உமன் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், இவர்களை அனுப்பி ஆராய்ஞ்சு தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரும். இதை உறுதிப்படுத்தின அப்புறம் இது உறுதிப்படுத்தப்படாத முடிவு. இதுதான் நான் வெளியிட்டது. ஆனால் அடுத்த நாள்லேயே அதிபர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இது பாலியல் வன்முறைக்கு பெண்கள் உட்படுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இது இந்த பெலாலி ஆசிரியர் கல்லூரி சம்பந்தமாக எங்களுக்கு நிறைய முறைப்பாடு. இங்கே நான் அரசாங்க அதிபராக வந்த உடனே இங்கே இதில் மாக்குத்தின அவ்வளவும் பெலாலி ஆசிரியர் செய்யப்பட்ட முறைப்பாடு என்றால் அதிபரால் செய்யப்பட்ட முறைப்பாடு. தனக்கு நிர்வாகத்தில் பலத்த பிரச்சனைகள் இருப்பதா, அதாவது தனக்கு தொலைபேசி துண்டிக்கப்பட்டிருக்கு, கலாலி ஆசிரியர் கல்லூரியில் தன்னால் முகாமைத்துவம் நடத்த முடியாமல் இடர்பாடுகள் இருக்குன்னு நான் இங்கே அரசாங்க அதிபராக வந்த நேரம் பல தடவை இந்த நேரிலையும் சந்திச்சிருக்கிறேன், கடிதங்களும் அனுப்பியிருக்கிறேன். கலாலி ஆசிரியர் கலாசாலை தொலைபேசி துண்டிக்கப்பட்டமை 021226861 இந்த கடிதம் பலாலி ஆசிரியர் கலாசாலையிலிருந்து வந்திருக்கு. அடுக்கடுக்காக எங்களுக்கு கடிதங்கள் வந்திருக்கின்றன. இந்த நிர்வாகத்துக்குள்ள பிரச்சனைகள் குளறுபடி இருப்பதா. ஆனால் இது கல்வி சார்ந்தது என்றபடியால் கல்வி திணைக்களங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்தும் கடிதம் ஒன்றை இங்கே எங்களுக்கு போட்டிருந்தேன். அதாவது எனக்கு மீள அந்த தொலைத்தொடர்பு தாங்கள் வசதி ஏற்படுத்தியிருக்கிறீர்கள், அதற்கு நன்றி என்று அவர் எனக்கு கடிதமும் எழுதியிருந்தார். இங்கே இதில் என்னென்னால் அவருக்கு உள்ளுக்கு அவருடைய கல்வி நிறுவனத்துக்குள்ள அவருக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்குன்றது உண்மை. இதில் கடிதங்களின் மூலம் இப்போ அதாவது ஆசிரியர் முண்டி அடித்து அடுத்த நாளே போடுறார் பலாலி அதிபர், சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் நேரையே சொல்லியிருந்தேன் பத்திரிகை ஊடகங்களோட சட்ட நடவடிக்கை எடுக்க. ஏனென்றால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு பெண்கள் உட்பட்டதாக அரசாங்க அதிபர் சொல்லுகிறார் என்ற ஒரு அப்பட்டமான பொய்ய அதிபர் சோடிச்சிருக்கிறேன். அதாவது அவர் தன்னுடைய சில தேவைகளுக்காக அதை சோடிச்சிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதாவது நாங்கள் எங்களுக்கு வந்த முறைப்பாடு, அரசாங்க அதிபருக்கு கிடைக்க முறைப்பாடு பாலியல் நுகர்பொருள்களாக பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்றுதான் முறைப்பாடு. ஆனால் இங்கு அதிபர் ஒட்டுமொத்தமான முடிவாக பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக இந்த கதையை சோடிச்சது அதிபர். நானே சோடிச்சு போட்டு இன்றைக்கு அதாவது இந்த மாவட்டத்தில் முதலாவது பெண்மணியா இருக்கிற என்ன தன்னிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி கூறுவது இது பாரிய ஒரு வன்முறை.
அதாவது பெண்களுக்கு முதன்மையான ஒரு பெண்ணாக விளங்குற கௌரவமான ஒரு பதவியில் இருக்கிற அரசாங்க அதிபரை இவர் பகிரங்க அழைப்பு விட்டு இருக்கிறார், வந்து தன்னிட்ட மன்னிப்பு கேட்குது. அதாவது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்டதாக நான் சொல்லவே இல்லை. பெண்கள் அதாவது பாலியல் நுகர்பொருளாக பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்ற ஒரு முறைப்பாடு மட்டும்தான் வந்தது. அரசாங்க அதிபருக்கு எத்தனை முறைப்பாடும் வரலாம், 1000 முறைப்பாடு வரலாம். அந்த 1000 முறைப்பாட்டுக்கும் அரசாங்க அதிபர் ரோட்டில் ஓடி போய்கிட்டே இல்லை காலையும் தடவி மன்னிப்பு கேட்கறது தேவையில்லாதவே. இப்போ இந்த அதிபர் இது ஒரு வன்முறையை தூண்டுறேன். அதாவது முதல் பெண்மணியான எனக்கு எதிராக ஒரு பாரிய வன்முறையை தோன்றுறேன். ஏன் இதற்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்க முடியாது, சட்ட நடவடிக்கையோ அல்லது இவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது. இது கிடைச்சது நான் கோவைப்படுத்தையில சேகரிக்கிறேன். இப்போ தேவை ஏற்பட்டபடியால் நான் இதை கோவப்படுத்தேன். இதோட நான் கோர்ட்ஸுக்கு போறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதாவது ஒட்டுமொத்தமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடரலாம். அதாவது உள்ளடங்கலா இந்த அதிபருடைய வன்முறை, அதாவது ஒரு வன்முறையை தோற்றுவித்திருக்கிறேன். இங்க கௌரவமான ஒரு பதவியில் இருக்கிற பெண்கள், அதாவது ஆசிரிய கலாசாலையில் படிக்கிற பெண்கள், ஒரு கௌரவமான பதவியில் இருக்கிற பெண்கள், அவர்களை தெருவில் கொண்டு போய் முகத்தை மூடி சுலோகங்களை பிடிக்க வச்சு ரோட்டில் குந்த வச்சு அவர்களை எல்லாம் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு நீங்கள் உட்பட்டதாக அரசாங்கம் அதிபர் சொல்லுகிறார் என்ற ஒரு பொய்யான கூற்றை அந்த பெண்களுக்கு எதிராக முன்வைத்து இந்த மாவட்டத்தின் முதலாவது பெண்மணி என்ற எனக்கும் வன்முறையை உருவாக்கி கௌரவமான சமுதாயத்தில் வாழ வேண்டிய அந்த ஆசிரியர்களையும் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கிறார். இதிலே இது என்ன காரணம் என்று அவர் வெளிப்படுத்த வேண்டும். அவர் நேரடியாக அரசாங்க அதிபர்கிட்ட கேட்க முடியாது. அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தலைவர், அரசாங்க அதிபர் மாவட்டத்தின் நிர்வாகத்துக்கு பொறுப்பான இவர் தன்னுடைய திணைக்களம் மூலமாக தான் எந்த விளக்கத்தையும் என்கிட்ட கோரி இருக்க முடியும். இங்கே அவர் தன்னுடைய அதாவது இங்கே தானே திணைக்களத்தின் உதவியோடு தானே இதை வழிநடத்தி செல்வதாக இந்த ஸ்ட்ரைக்கை, அதாவது ஒரு சிறந்த ஒரு கல்வி சாலையில் இருக்கிற பிள்ளைகளை உருவாக்கி அங்கே அவர்கள் உங்களுக்கு எல்லாம் அரசாங்க அதிபர் இங்கே இருக்கு இதில் அவருடைய அதாவது இந்த இதில் குரலாக கொடுத்துருக்குறேன். இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது குரலில் கொடுத்துருக்குறேன். தான் இதை உருவாக்கி கிரியேட் பண்ணி தான் நடத்துவதாக முன்னெடுப்பதாக ஒரு நிறுவனத்துக்கு தலைவர் அவரோட அதிகாரபூர்வமற்ற முறையில் அதாவது பத்திரிகைகளையும் எழுதுகிறார். பத்திரிகைகள் இன்றைய நிலையில் அவர்கள் அரசாங்க அதிபருக்கு எழுதினார்கள், ஆளுநருக்கு எழுதினார்கள், அமைச்சருக்கு எழுதினார்கள், மாநகர முதல்வருக்கு எழுதினார், எல்லாருக்கும் எழுதுவார். பிழைகளை இருந்தால் சுட்டி காட்டுவார்கள், அது சரியாக எழுதுவார்கள், விமர்சிப்பார். அது பத்திரிகை இருக்கிற சுதந்திரம். ஆனால் இந்த அதிபர் தம்மை சொல்லாத பிழையை, அதாவது சொல்லல, நாங்கள் சொல்லி அதாவது பாலியல் நுகர்பொருள்களாக பெண்கள் நோக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு வசனம் தான் ஒரு முறைப்பாடு தான் இங்கே வந்திருக்கேன் அரசாங்க அதிபர் சொன்னார். பாலியல் துஷ்பிரயோகம் நடைபெறதா நானா உருவாக்கி ஒரு வசனத்தை சொல்லவில்லை. அதாவது பாலியல் நுகர்பொருள்களாக பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள் என்ற ஒரு முறைப்பாடு தான் இங்கே எனக்கு கிடைத்திருக்கு. அதாவது பெண்கள் சம்பந்தமாக அதாவது இன்று 114 பெண் பிள்ளைகளும் 175 பெண் மணிகளும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த பாலியல் வல்லுறவு கொண்ட சமுதாயத்துக்கு இவர் உரமூட்டுகிறார். இந்த அதிபர் உரமூட்டுகிறார். உரமூட்டுறதுல துணிஞ்சு 2 பெண்களையே பாவிக்கிறார். இந்த மாவட்டத்தில் இருக்கிற கௌரவமான பெண்களை பாவிக்கிறதுக்கு முற்படுற இது அவருடைய சொந்த தேவையை வைத்து தான் அவர் இதை நான் நினைக்கிறேன் இந்த படலத்தை ஆரம்பித்திருக்கிறாரு. இந்த தீவிரமான இந்த இதை அவர் மன்னிப்பு கேட்க சொல்லி அவர் கேட்கறது கடவுள் இல்லை, கடவுள்கிட்ட தான் பச்சாதாபம் எடுப்பாரு. உங்களுக்கு தெரியும் கத்தோலிக்கர்கள் என்ற முறையில் பாமன்னிப்பு கருகிறது கடவுளின் சார்பா குருவானை விட்டு தான் போய் இருக்கிறது. இந்த இக்னேசியஸ் கேட்க முடியாது, பெண்களை பச்சாதாபம் கேட்க முடியாது. அவருடைய தவறு, அவருடைய சொல் பிரியோகம் தவறு. ஒரு இக்னேசியஸ் அதாவது என்ன கேட்கறதுக்கும் அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இல்லை. அரசாங்க திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் என்ற முறையில் செயலாளருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஒரு அரசாங்கத்தில் கேள்வி கேட்கிறது. அதாவது இவர் தனக்கு எதிராக சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் தனது திணைக்களத்துக்கு இவர் அறிவித்திருக்கலாம், அவர்கள்ட்ட கேட்டிருப்பார். இது சம்பந்தமா நான் 2 தடவை செயலாளர் இங்கே இருக்கிற கல்வி செயலாளர் இளங்கோவுக்கு நான் கூறியிருந்தேன். அதாவது இவர் புதிய கருத்தை ஒன்றை உருவாக்கி விட்டு அதாவது கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பந்தமான ஒரு சொல் பிரியோகத்தை இவர் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். அதாவது பெண்கள் பாலியல் சேட்டைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வசனத்தை இவர் வெளிவிட்டிருக்கிறார். எந்த காரணம் கொண்டும் இப்படியான வசனத்தை நான் வெளிவிடவில்லை. எனவே அதிபர் இதுல அவர் தான் பகிரங்க மன்னிப்பு என்னிட்ட கேட்கவர். இதுல அந்த வசனத்தை அவர் பாவிச்சதுக்கு பெண்கள் சம்பந்தமா அதாவது நாங்கள் சொன்ன பாலியல் நுகர் பொருள்களாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த வசனம் வேணுமென்னா நான் யாராக பார்க்கப்படுகிறார்கள் எழுதின கூட சொல்லலாம். ஆனால் பெண்கள் நம்பி எழுதினபடியா நான் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. பாலியல் நுகர் பொருட்களாக பெண்கள் பார்க்கப்படுது.
ஆனால் அடுத்த நாளே இந்த பேப்பர் என்ன போட்டதோ, நான் பேப்பரை வாசிக்க எனக்கு நேரமும் கிடைக்கல. ஆனால் இங்கே எடுத்த என்னுடைய பெண்கள், கட்சியில் இருக்கிற பெண்கள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். இது ஒரு வன்முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கச்சேரியில் உள்ள மாவட்ட செயலகத்தில் உள்ள பெண்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொலைபேசி மூலமா. இது ஒரு வன்முறை. அதாவது அரசாங்கம் மன்னிப்பு, பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு இல்லாத ஒரு சோதனையை சோடிச்சு கேட்டது, அது ஒரு நோக்கத்தோடு செயற்படுகிறது. எனவே அது அடுத்த வன்முறை. அடுத்தது கௌரவமாக இருக்க வேண்டிய இந்த மாணவ கல்லூரியில படிக்கின்ற பெண் ஆசிரியர்களை இவர் இழுத்திருக்கிறார். வெளியால் ரோட்டுக்கு இழுத்து அவர்களை ஸ்லோகங்களை மூத்தை மறைத்து ஸ்லோகங்களை பிடிக்க பண்ணி இருக்கிறார். அவர்களிடம் பலோத்காரமாக கையொப்பம் பெற்று கூட நாங்கள் சொல்லவே பாலியல் நுகர்பொருட்களாக பார்க்கிறார்கள் என்று ஒரு முறைப்பாடு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. இது விசாரிக்கப்பட வேண்டும். இதுல நான் தெளிவாக இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எந்த துணைகள் தலைவர் வந்தாலும் நான் சொல்றதுக்கு மறுமொழி சொல்ல தயாரிக்கிறேன். ஆனால் நான் பிரின்சிபலுக்கு இங்கே மறுமொழி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு. அவர் முதலாவது செய்திருக்கணும், தனது அதிகாரப்படுத்தோடு தொடர்பு கொண்டிருக்கவர் வாய் திறக்கக்கூடாது. அது இவர்களுடைய விருப்பமாயிரு. அடுத்தது பெண்களுக்கு எதிராக யாரும் வன்முறையை கட்டவிழ்த்து விடலாம். அரசாங்கத்தை இவர் கேட்கக்கூடாதுன்னு இங்கே கேட்கறதுக்கு ஆக்களே இல்லை வேறொருத்தர். இந்தபடியால் யாரும் சுதந்திரமாக இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விடலாம். அதிகரித்து கொண்டு போகிற வன்முறை இன்னும் அதிகரிப்பதற்கு தான் இந்த அதிபர் ஒருவர் மிகவும் முனைஞ்சு தீவிரம் காட்டி கொண்டு நிற்கிறேன். இந்தபடியால் தீவிரம் காட்டி நிற்கிறேன். எனவே இந்த நேரத்தில் இதுதான் என்னுடைய நிலப்பாடு. இது தொடர்ந்து அவர்கள் செய்கிறத யாரும் என்ன விசாரிக்கலாம், கோர்ட்டுக்கும் போக நான் ரெடி. ஆனால் உரியவர்கள் பொருத்தமானவர்கள் வேற வேணும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. எல்லாருக்கும் நாங்கள் கேள்விக்கு மறுமொழி சொல்றதுக்கு பத்திரிகையில் வந்தது, பத்திரிகையில் எதையும் போட்டிருக்கலாம். ஆனால் பத்திரிகையில் வந்து வச்சதை வச்சுக்கொண்டு அல்லது அதுதான் சரி அதை திரிவுபடுத்தி மாற்றி, நானும் பத்திரிகை வாசினேன். ஆனால் பத்திரிகை அப்படி வெளிப்படையாக எதுவும் போட இல்லை. வெளிப்படையா இக்னேசியஸ் ஏதாவது தவறு செய்தாரண்டோ, ஆசிரியர்கள் சாலை மாணவிகள் பாலியலுக்கு உட்படுத்தப்பட்டார்களோ பத்திரிகை போடுது. அதாவது அரசாங்கத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன என்றுதான் கூறப்பட்டு பாலாடி ஆசிரியர் சம்பந்தமாகவும் பாலியல் நுகர்பொருட்களாக பெண்கள் பார்க்கப்படுவதாக ஒரு முறைப்பாடு தான் கிடைக்கப்பட்டிருக்கிறான். எனவே இந்த கௌரவமான பணியில் இருக்கிற இந்த பெண்களை இவர் வேணும் என்று அவதூறு படுத்துவதற்காக இவர் இங்கே பெண்களுக்கு பெண்கள் முடிந்து பெரிய ஒரு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி இங்கே மிகவும் எபிஷியண்டாக இருக்கிற நிர்வாகத்தில் இவர் கணக்க இடஒருகளை செய்து கொண்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக நான் விரைவாக அந்த சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு நான் இவருக்கு எதாவது நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கடிதத்தை நான் சிபாரிசு செய்கிறதுக்கு இருக்கிறேன். பாலியல் வன்முறை என்றுதான் பத்திரிகைகள் அறிக்கையிடப்பட்டிருந்தன, அதிகமான பத்திரிகைகள். ஆனால் ஏதோ ஒரு பத்திரிகை அதிபர் என்றும் அவற்றை பேரையும் சுட்டி காட்டியிருந்தேன். எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்த்திருக்கிறேன். இது பாலியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறார்கள், இந்த முறைப்பாடு கிடைத்திருக்கிறது, நுகர்பொருளாக வன்முறை என்றுதான் பத்திரிகை அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. என்ற வசனம் அதில் வரையும் இல்லை. மற்றது இதானதான் அவர்கள் குழப்பத்தை அவர் வந்து உடனடியாக அவர் பாதுகாப்பு செயலாளருக்கு எதிராக பத்திரிகையில வருதான், அமைச்சருக்கு எதிராகவும் வருதான், கட்டளை தளபதிக்கு எதிராகவும் வருதான், அரசாங்கத்திற்கு எதிராகவும் வந்ததான். அப்படியெல்லாம் சத்தியாகிரகம் செய்யறா இல்ல யாழ்ப்பாண நேரம் முழுக்க சத்தியாகிரகமா தான் இருக்கு பத்திரிகையில கலைக்காமல். அதாவது எனக்கு வந்த கடிதம் இதுதான், நான் கொண்டே நிரூபிக்க வந்தேன். மற்ற எங்கேயாவது நான் கலாலி ஆசிரியர் சாலையில் பெண்கள் துஷ்பிரயோகம் உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் யாராவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ரெக்கார்டுமே சொல்லவும் இல்லைண்ணா. அது பத்திரிகை போட்டதுக்கு நானும் ஒன்றும் செய்யல, பத்திரிகைகள் வெளிவந்த அதுக்கு நான் ஒன்றும் செய்யல. கேட்டிருக்கோம் அறிக்கையிடல வந்த பிள்ளையாகத்தான் இது பார்க்கப்படும். பிரச்சனையாக இருக்கிறது என்று அதிபர் ஆராய்ச்சிருக்கவர் அதுக்கிடையில உடனே பொம்பளை பிள்ளைகளை ரோட்டுக்கு வாங்க லோகங்களை கொடுத்து மோத்த மறைச்சு கொண்டு அதுல எல்லாம் ரோட்ல குந்த வைக்கிறது இவர் இழிவுபடுத்துற சே. அரசாங்க இவர் சொன்னாருன்னு அவருக்கு நான் சொன்னேன். அவர் காட்டு ஒரு அளவையெல்லாம் இந்த கை மூலமான அறிக்கை அவங்கள்ட்ட இருக்கா, அவருக்கு இருக்கா? அப்ப பத்திரிகையில எத்தனை வருது ஐயா? நீங்கள் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை பத்திரிகையில வந்திருக்கு, என்ன பற்றி எத்தனை வந்திருக்கு? இன்னைக்கு நான் இலங்கையில முதலாவது ஒரு தரப்பிலேஜ் அப்படித்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுறேன் உலகம் முழுக்க. முதலாவது தரப்பிலேஜ் இன்னைக்கு அது நாங்கள் பார்த்தோம், எல்லாத்துலயும் தான் பார்த்தோம். என்னத்துக்கு செத்தவர் ஊடகங்களால தான் டயானாவே சாக வேண்டி வந்தோம். அப்படி அதை வந்து இவர் வச்சுக்கொண்டு செய்ய முடியா, ஒரு முடிந்த முடிவுக்கு வர முடியா. இல்லையம்மா உங்களுக்கு அந்த நாங்கள் அதை சொல்ல எங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உடன்படுகிறது. இந்த பிரச்சனையை நான் சொல்ல நீங்க சொல்லி நான் சொல்ல பாலியல் நுகர்பொருள்களாக பார்க்கப்படுகிறார்கள் என்ற ஒரு முறைப்பாடு எனக்கு கிடைக்க
பத்திரிகை ஒரு பெண் வந்துட்டாங்கன்னா தாறுமாறா பெண் அந்த நோக்கத்துல பாக்குறது, பெண் அந்த நோக்கத்துல பாக்குறது வேற நோக்கத்து. அதாவது ஒரு பெண் அரசாங்கத்தில் இவள் தான் சுகுமார் உனக்கு விவாகரத்து பெற்றிருக்கிற என்னதுக்கு தெரியாது என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. விவாகரத்து என்னதுக்கு பெற்றது? குடும்பத்தில் இருந்த உச்சகட்டமான வன்முறையால தான் கோர்ட்ஸ்ல இருக்கு, வவுனியா கோர்ட்ஸ்ல இருக்கு. இதை நான் கேட்கிறேன் என்னதுக்காக இல்ல, நான் சொல்றதுக்காக என்னதுக்காக பத்திரிகை இல்ல, நான் சொல்றேன் பத்திரிகை என்ன மற்றது. இவர் முதலாவது இவர் வன்முறை ஒரு முதலாவது இடத்துல இருக்க அரசாங்கத்தில் பொதுமக்கள் பொது மன்னிப்பு கேளுன்னு சொன்னது எனக்கு எதிரான வன்முறை. ரெண்டாவது நான் அடிச்சு சொல்லுவேன், எந்த கோர்ட்லையும் எந்த அதிகாரிக்கும் நான் சொல்ல தயாரா இருக்கு. இது ஒரு பெண் முதலாவது பிரதி என்ற முறையில் எனக்கு அதாவது ஒரு சொல்லாத குற்றத்தை சோடிச்சு அதை கட்டவிழ்த்து விட்டுட்டு அதை பகிரங்க மன்னிப்பு தன்னிட்ட கேளுன்னு சொல்றதுக்கு இவர் கடவுள் இல்லை. அதாவது என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி என்ன கடவுள் வந்தால் என்னிட கேட்கலாம், ஆண்டவன் வந்தால் என்னிட கேட்கலாம். இவர் பார்க்கிற தரத்தில் இருக்கிற பெண் நான் அல்ல. அதான் நீங்கள் மிகவும் ஆணித்தரமா நான் கூறுறேன். அதாவது இவர் நோக்குகின்ற பெண், இவர் நினைக்கின்ற பெண், இவர் பார்க்கின்ற பெண் நான் அல்ல. இவர் அப்படி கேட்பது பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்கறதுக்கு நான் அப்படியான பெண் அல்ல. அவர் தன்னுடைய திணைக்களத்தை நாடி இருக்க வேண்டும். அரசாங்கத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி பத்திரிகைகள் வந்திருந்தா என்ன செய்திருக்கோம்? நாங்களும் செய்யறோமா தானே தம்பி? உங்களுக்கு பத்திரிகை கூட நடிகா நாங்க மரப்பறிக்க எழுது சுவாஜிலிங்கம் எம்பி எழுதியிருந்தா, சுரேஷ் பிரமச்சந்தா எல்லாரும் என்ன சகோதரமா தான் பாக்கின் மாவசேனாதி ராஜா அவர்கள் எல்லாம் என்னோட உடன் பிறந்த பிறப்பா தான் பாக்கினோம். ஆனா பேப்பர்ல எழுதிக்க என்ன எழுதியிருந்தார்கள்? அரசாங்கத்தில் வேற இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வீடு குடியமனுக்கு வேற இல்லை. நான் உங்களுக்கு என்ன மாதிரி எழுதியிருந்தேன்? எங்களுக்குள்ள பல போராட்டம் தான் நெப்பேன். ஆனா எல்லாரும் என்னோட அன்பா தான் இருக்கிறேன். இங்க இருக்கிற அதிகார பீடம் பொலிட்டிக்கல் அமைச்சர்ல இருந்து சகல ஆண் இருந்து எல்லாம் பேப்பர் பத்திரிகை போட்டாலும் கூட அவர்கள் என்ன ஒரு கூட பிறந்த சகோதரமா தான் இங்க ராணுவ கட்டளை தலைமையில இருந்து இல்ல. நீங்கள் முதல் கொண்டு எல்லாரும் என்னையோட அம்மாண்டு தான் நீங்க நினைக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு அம்மாண்டு தான் நீங்க நினைக்கிறீங்க. இன்றைக்கு யார் மாவட்டத்தை நான் நம்புறதுக்கு நான் பிள்ளையா தவறா சொல்லி நம்புறதுக்கு இல்லை. நான் என்னில பிள்ளை இருந்தா நான் கேட்பேன், நான் கேட்டேன். அதாவது அமைச்சர் என்றாலும் நான் கேட்பேன், ஆளுநர் என்றாலும் கேட்பேன். மாவசேனாதி ராஜா கொடுத்திருந்தார் முதல் ஒரு அறிக்கை, நான் கேட்டிருந்தேன். அதாவது சிவாஜி எங்க கொடுத்திருந்தார் கேட்டிருந்தேன். விநாயகமூர்த்தி அப்பா என்ன பெரிய எழுதியிருந்தா தவிர நான் கேட்டிருந்தேன். இவன் இளையதளங்களுக்கு கூட நான் பார்க்க பகிரங்கமான அறிக்கையை விட்டு நாங்கள் நீங்கள் வரலாம். சரி, என்னைய பத்திரிகை என்ன அறிக்கையிடப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால் நுகர்பொருளாக பார்க்கப்படுகிறார்கள் என்பது தெரிவித்ததே என்ன முறைப்பாடு போடு பேப்பர் எதுவும் போடு அரசாங்கம் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுதா பேப்பர்ல வந்து எல்லா கட்டிங்கையும் வச்சு தான் பேப்பர்ல வந்ததை வச்சு கொண்டு போய் செய்யல. அவன் பேப்பர் பத்திரிகை வந்து பத்திரிகை சொந்த அவன் பாக்குற கண்ணோட்டத்துல போடுவான். இது எங்களுடைய சமூக பிரச்சனை தான். யாழ்ப்பாண சமூகத்துல இப்படியான பிரச்சனை இன்றைக்கு ஊடகங்கள் இப்போ இதை வெளிப்படுத்துமா இருந்தா இது ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனையா கொண்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த பிரச்சனை எங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனையால இது வெளி மாவட்டமோ அல்லது எந்த வேறு மாவட்டங்களோ வெளிநாடுகளோ அல்ல, எங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கிறதால நாங்கள் இது ஒரு இதா அந்த பிரச்சனையை வந்து ஒரு சால்வ் பண்றது, அதாவது ஒரு தீர்க்கமான அம்மா சொல்லலன்னு சொல்லிட்டா அது சரி. அம்மா பாலியல் ஆக்கப்படுகிறார்கள் முறைப்பாடு மட்டும் அதை நான் விசாரிக்க வேண்டும். நான் ஒரு பேப்பர்ல பார்த்தேன், அடியில போட்டிருக்கோம் அரசாங்க அதிபர் ஒரு பக்க நியாயத்தை வைத்து முடிவெடுக்க முடியாது, விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஒரு பேப்பர் போட்டு புதிய அரசாங்க அதிபர் ஒரு பக்க நியாயத்தை வைத்து முடிவுக்கு வர முடியாது, விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உங்களோட பிரச்சனை பத்திரிகை போட்ட பிரச்சனைக்கு எனக்கு. ஆனால் என்ன பொறுத்த எனக்கு பத்திரிகை வாசிக்கவும் நேரம் இல்லை. எங்கேயாவது நீங்க சொன்னா டெலிஃபோன் அடிச்சு சொன்னா நான் கேட்பேன். ஏன்னா பத்திரிகையோடைய கிழமை பார்க்க எனக்கு நேரம் இதுல அங்க இப்ப நாங்க சில பலாலி ஆசிரியர் கல்லூரியில இருந்து உங்களுக்கு எழுத்து மூல புறப்பாடு கிடைச்சிருக்கு. ஒரு எழுத்து மூலம் எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, அவ்வளவு முறைப்பாடு வந்திருக்கு. எங்க இருந்து வந்த தலையங்க மேல போட்டுருக்கு பலாலி ஆசிரியர் கல்லூரி 29/9/2011 அவ்வளவு. பலாலி ஆசிரியர் கல்லூரி கீழே போட்டிருக்கு பாதிக்கப்பட்டோர் நீங்க அதுல கேள்வியை ஆக்களை காட்டி கொடுக்க நான் ஆக்களை காட்டி கன பேர் என்ன தெரியும் அதிபருக்கும்
ஊசல் இருக்குது. அப்ப ஊசல் இதை வச்சுக்கொண்டு கணவன் இது வந்து பெயர் குறிப்பிடப்பட வேணும் அப்படி இப்படி பிளாக் லிஸ்ட் பண்ண ஒரு ஆளை பிளாக் லிஸ்ட் பண்ண. நான் பேர் சொல்ல விரும்பல வேறு. இப்ப இது கூட எனக்கு முழுக்க பேரோட தான் இருக்கு. முழுக்க அன்றைக்கு சொல்லல இன்றைக்கு சொல்ல மாட்டேன். இல்ல கலாவியோட சம்பந்தம் இல்லை. இது முறப்பாடு இவ்வளவு முறப்பாடு. இதுல பெரிய பிரதேச செயலாங்கள் கல்வி கூடங்கள் எல்லாம் இருக்கு. இதுல முறப்பாடு இவ்வளவு முறப்பாடு. அதாவது இதுல நீங்க பார்த்தா தெரியும். நான் என்பிளப்புகளை கூட கவனமா தான் வச்சிருக்கேன். 114 சிறுமியருக்கு நடந்திருக்கு. சிறுமியருக்கு 175 பெரிய பெண்கள். கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து கேட்டபடியே தான் நான் சொன்னேன். கம்ப்ளைண்ட் வந்து அம்மா என்ன நடவடிக்கை எடுத்து நீங்கள் என்றதுக்கு தான் நான் சொன்னேன். நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா இது நீங்கள் பிள்ளையா போட்டதுக்கும் அவே சத்தியாகிரம் இருக்கிறதுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்கணும் என்ற அவசரமே எனக்கு. இப்படியான வன்முறைகள் அதிகரித்து செல்லுமா? பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து செல்லுமா? யாழ் செயலகத்தால் ஒரு தனியான ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு ரகசியமான மிக விரைவாக நாங்கள் இந்த பிரச்சனையை அடுத்து மிகவும் விரைவாக ஆரம்பிக்கிறோம். மிகவும் என்னது இன்னொரு 2 கிழமைக்கு நாங்கள் உருவாக்கணும். இது வந்து எனக்கு இவ்வளவு முறப்பாடு. அடுத்தவன் நீ விசாரிக்கணும்னு சொல்றதுக்கு நான் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு தெரியும். மற்ற இதை வந்து நான் வெளியில ஒருவருக்கும் விட கொடுக்க என்ன கொடுத்தா எத்தனையோ பேர் வாழ்க்கைகளோட கதையெல்லாம் வெளியில வந்து பிரச்சனைகள் உருவாகும். எத்தனையோ குடும்பங்கள் விரியும். அப்ப நான் பாலியல் நுகர்வர்களாக பார்க்கப்படுகிற சம்பந்தமாக ஒரு தடவை நாங்கள் குற்றஞ்சாட்டையில ஆலயம் தான் முடிவெடுக்கப்படும் என்றதுக்கே அது அதிபர் இக்னேசிய சொல்லிக்கிற எத்தனையோ குடும்பம் பிரியுது. இப்ப இதுகளை சொன்னா என்ன எத்தனை குடும்பம் ரோட்ல நிற்கும்? கௌரவமான குடும்பம் எல்லாம் எனக்கு ரோட்ல நிற்கும். ஒரு சம்பவம் சம்பந்தமா நான் டிஐஜிக்கு சொன்னேன். கூப்பிட்டு உடனே அறிக்கை ஆறு மற்ற ஒன்று நானும் ஜட்ஜும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை சம்பவம் சோர்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் வெளியில தெரியாது. நாங்கள் சோர்ட் அவுட் பண்ணி கொண்டு இருக்கோம். போலீஸோட சேர்ந்த ஒரு பிரச்சனை சோர்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஜட்ஜோட சேர்ந்த ஒரு பிரச்சனை சோர்ட் அவுட் பண்ணிக்கிறோம். சில பிரச்சனை சோர்ட் அவுட் பண்ணி உடனடி இது ஒப்சர்வேஷன்ல வச்சுட்டாங்க. அதாவது இதுக்கு நடவடிக்கை தான் நாங்கள் கொடுத்தது நம்மளோட பேப்பர் ஆக்களை நீ வெளியிடுவோம் ஒரு போன் இது நடக்காது. அதான் அதே நீ நடக்காது. ஆக்களை தெரியப்படுத்துவோம் ஒரு வார்னிங் வந்தாலே சமுதாயம் திருந்து. இப்ப இது வந்து உரம் இது வந்து இவர் உரம் மூட்டுறார். பேரை இவரை பற்றி வருது எல்லாம் பத்திரிகையில வருது. நான் கனடால நின்ற நேரம் பார்த்தேன். பத்திரிகையில இந்த படமும் கட்டளத்தில் இந்த படம் போட்டுருக்கா. ஆனால் கீழே மேயரையும் அமைச்சரையும் பற்றி எழுதி. அப்ப அவைக்கு எதே தெரியுது யார் அமைச்சர் யார் அரசாங்க அதிபர் தெரியாமலே எழுதுறாரு. அப்ப இப்படி இதுக்கெல்லாம் நாம சத்தியாகிரகம் இருக்க முடியும். பேப்பர் கையிலான் இருக்கு. கனடாவுக்கு போனா அங்கேயும் இருந்துட்டு வரலாம் தானே கொஞ்சம் பேரை கூப்பிடும். இது வந்து பத்திரிகை உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு எதையும் போடுவீங்க. ஆனா பார்த்து நல்லதையும் கட்டாயம் போடுறதும் நல்லதையும் கட்டாயம் பார்க்கறதும் அதை சரியான முறையில் அணுகிறதும் எங்களை அறிவுள்ளவர்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு அதிபருக்கு பிரச்சனை என்னென்றால் ஒரு அரசாங்கத்தினால தவறு விளைவிக்கப்பட்டால் அதை பெண்கள் பேர் சொல்லாம எடுத்திருக்கிறார்கள். பெண்கள் சம்பந்தமாக பெண்களோட வன்முறை சம்பந்தமாக நீங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவு வழங்குறோம். பெண்கள் நான் இப்ப இது வந்து பெண்களுக்கு என்ன நடக்குமா அடுத்த கட்டம் முழு பெண்கள் அமைப்பையும் இந்த வன்முறையில் ஈடுபவர்களுக்கு எதிராக நான் அணிந்து கட்டுவேன். பெண்கள் அமைப்பு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெண்கள் அமைப்பு ஏன்னா 114 பெண் பிள்ளைகளை அபியூஸ் பண்ணப்படுறதும் கொலைக்கு சரி. 175 பெண்கள் அபியூஸ் பண்ணப்படுறதும் கொலைக்கு சரி. கொலை செய்யறதுக்கு சரி. அதனாலதான் பல இடங்கள்ல கொலை தண்டனை கொடுத்துருக்கிறார். ஆனா அது இங்கே யாழ்ப்பாணத்தில் இல்லைன்றதுக்காக பெண்களை நாங்கள் கொலை செய்ய முடியாது. அடுத்த இடமா பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் அவிழ்த்து விடப்படுமா இருந்தால் பெண்கள் அமைப்பு எல்லாம் ஒன்று திறார். ஏன்னா பெண்கள் அமைப்பு என்னோட கலந்துரையாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் சம்பந்தம் பெண்களுக்கு அநியாயம் விளைவிக்கப்படுறது சம்பந்தம். இதுல என்னட்ட இப்படி ஒரு கதை நீங்க கேட்டீங்களான்னு இல்லாமல் அதிபர் அரசாங்க அதிபர் பகிரங்க மன்னிப்புகள் என்று அவர் கேட்க இயலாம். அரசாங்க அதிபர் அவர் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பெண் அல்ல. அவர் தன்னை திணைக்களத்துக்கு தான் எழுதியிருக்கணும். அரசாங்க அதிபர் இப்படி செய்யறேன் நான் எழுதுவேன். நான் எழுத தயாராக இருக்கிறேன். நான் ஒரு ஆளுநர் சொன்னாலே போய் நேரம் கேட்கிறேன். அமைச்சர் சொன்னாலும் நான் போய் நேரம் கேட்கிறேன். சார் நீங்க சொன்னது பிள்ளை என்ன சார் கேட்பேன். அதே போல எம்பி மேரெல்லாம் கேட்டாரு பத்திரிகையில் கேட்டாரு பத்திரிகையிலேயே நம்ம வழிதான். இதுல யாரும் நியாயத்தை கதிக்கிறதுக்கு நியாயம். அதை விட்டுட்டு இவர் சமுதாயத்துல நல்ல நிலையில் இருக்கிற பெண்களை எல்லாம் கொண்டு வந்து பேப்பரை பிடிச்சு ஸ்லோகத்தை பிடிச்சு குந்திவை என்று இருக்கிறது சரியான பிள்ளை. இதுக்கும் ஒரு முறையில வேணும். பெண்களை உருவாக்கி இது அதாவது சமுதாயத்துல முதல் நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணை மன்னிப்புகள் என்று சொன்னது முதலாவது வன்முறை. அந்த பெண்களை எல்லாம் எதிரணியில கொண்டு வந்து இருத்தினது 2வது வன்முறை. என்ன நடந்ததுன்னே கேட்காத 3வது கேட்காம இவருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரும் மக்கள் துணிவாக தங்களுடைய இதை எங்களுக்கு தேவை. நான் அலுவலகத்தில் உருவாக்க போறேன். நீங்கள் எந்த நேரம் வரலாம். இனிமேல் இது பெரிய டேஞ்சராமா. அதாவது வேரோட சினம் வந்து தந்துட்டு போய் இதுல வேரோடு தான் எழுது
எழுதுறேன். தாங்கள் யாரால பாதிக்கப்பட்டோம் என்ற பேரை கூட எழுதியிருக்கிறாங்க. பேரை கூட எழுதியிருக்கிறாங்க. யாரால பாதிக்கப்பட்டோம், யார் பாதித்தார்கள் என்ற பேரே எனக்கு எழுதியிருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடம் அந்த கலாசாலையில நிர்வாக பிரச்சனை வந்து நீண்ட காலமா புரியோடி கொண்டு அதுவும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். ஏன் இந்த அதிபர் அதை ஆராயில்லை? அரசாங்கத்துக்கு ஒரு முறைப்பாடு போயிருக்கு அல்லது பேப்பருக்கு ஒரு முறைப்பாடு போயிருந்தா அவர் அதை ஆராய்ஞ்சிருக்கலாம் தானே. அதை ஆராயாம என்னத்துக்காக இவர் எதிர் அணியில் ஆக்களை இருத்தினவர் மற்ற அரசாங்கத்தில் அப்படி வசனத்தை பிரயோகித்தாரான்றது உண்மை போய் கூட தெரியாம ஆராய்ந்த பின்னதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கும். யாழ்ப்பாணம் உயர் மதிப்புக்குரிய அம்மணி பலாலி ஆசையாலாசால தொலைபேசி துண்டிக்கப்பட்டமை இது நிறைய கடிதங்கள் எனக்கு எழுதி